அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா 27வது இரவை வந்து அடைஞ்சாச்சு ரமலானில். எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியல, அவ்வளோ கிடுகிடுகிடுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 27 நைட்டு வந்துடுச்சு. ரொம்ப முக்கியமான நைட்டு, லைலத்துல் கதிர்னு சொல்லுவோம். அந்த நைட்டுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து பூ வாங்கிட்டு வந்து சொல்லிட்டேன். மதியானமே வந்து பூ கட்ட உட்காந்தாச்சு. அப்புறம் மஹரிப் டைமில் ஊதும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு உண்டான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து வீட்டில் வந்து வடை சுட்டேன். மற்றபடி வாடா அப்புறம் கஞ்சிலாம் வந்து வெளியில் வாங்கியாச்சு. கஞ்சி வந்து பள்ளியாசலில், வாடா வந்து வெளியில் வாங்கியாச்சு. ஜூஸு, அது கூடவே வந்து பிரியாணி இருந்துச்சு. சஹருக்கு கொடுத்த பிரியாணி அப்படியே இருந்துச்சு. அதையும் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு அல்ஹம்துலில்லா நல்ல விதமாக இஃப்தார் திறந்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து திராவியாவுக்கு போகணும் இல்லையா 27க்கு. ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அக்சசரிஸ்லாம் வந்து நான் வந்து ஹந்திரி கடையில் வாங்கி வச்சுருந்தேன். ப்ரூச்சு, ஹேர் கிளிப்பு, ஹெட்டு கிளிப்பு, அப்புறம் வந்து ஹிஜாப் பின்ஸு, இது எல்லாமே வந்து நான் ஹந்திரியிலே வந்து நான் ப்ரிப்பராக வாங்கி வச்சுருப்பேன். எதுக்காவது எப்பாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை இந்த மாதிரி ஈதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சஸாக வாங்குகிற அந்த பழக்கம்லாம் இல்லை. எப்படியும் வந்து நான் மல்டி கலர்ஸில் தான் வாங்குவேன். ஸோ எல்லாமே எனக்கு சூட்டபிள் ஆகிடும். இதான் எங்களுடைய வந்து 27ஆம் கிழமை ட்ரெஸ்ஸு. நான் வந்து பிளாசோ அண்டு வித்து சில்க் டிஷ்யூ குர்த்தி, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஃப்ளாரல் டிசைனில் ஒரு ஷர்ட்டு, அது கூடவே வந்து கைலி. அல்ஹம்துலில்லா நாங்கள் வந்து பள்ளியாசல் ரீச் ஆயாச்சு. நல்ல விதமாக தொழுகையும் முடிஞ்சிருச்சு. நியர்லி ஒரு 10:30 இருக்கும். அப்போ தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். அது கூடவே வந்து எல்லாம் இபாதத்தான செயல்கள்லாம் செய்கிறதுனால ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை. உள்ளக்க போகிறது, அப்புறம் போனோடனே தொழுகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் அதெல்லாம் எடுக்க முடியல. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தொழுதுட்டு அப்படியே உட்காந்து எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:10 10:45 இருக்கும். நாங்கள் வந்து கீழே இறங்கியாச்சு. சிராணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தஹஜ்ஜுதுக்கும் ரிட்டன் ஆகணும். இங்கேருந்து எனக்கு கிளம்பி போகிறதுக்கே லேட் ஆகிடும். அன்றைக்கி வந்து எப்போதுமே கொஞ்சம் லேட் ஆகும். அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தொழுகைலாம் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, வீட்டில் போய் கொஞ்சமாச்சும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி க்ராஸ் பண்ணு, அது கூடவே வந்து கோழி குருமா தான் கொடுத்துருந்தாங்க திராவியாவுக்கு. அப்புறம் ஒரு 1:30 மணி போல் திருப்பி தஹஜ்ஜுதுக்கு ரெடியாகி கிளம்பி வந்து தஹஜ்ஜுதையும் நல்ல விதமாக தொழுதுட்டு ஒரு 3:45 அளவுக்கு கீழே இறங்கியாச்சு. அன்றைக்கி வந்து மந்தி தான் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி மந்தி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா தினைக்கும் வந்து பிரியாணி மேக்ஸிமம் வந்து பிரியாணி போன வருஷம் ரொம்ப மோசம். தினைக்கும் பிரியாணி தான் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியே போயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 வாட்டி என்னமோ தான் புலாவ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி, புலாவு, அப்புறம் மந்தி அப்படி கலந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு மந்தி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகும்போதே மணி 3:30 ஆகிட்டு. அதுக்கப்புறம் சஹர் செஞ்சோம். அன்றைக்கி அப்படி தான் 27 நாள் வந்து எங்களுக்கு ஓடுனுச்சு. 27 வந்துட்டாவே இன்னும் 2 3 நாளில் வந்து பெருநாள் வந்துடும். ஸோ அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்டே அப்படியே வந்துடும். ஏன்னா வந்து 27 வந்துட்டாவே இன்னொரு பெருநாள் நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு டென்ஷனே இருக்கும். அது வந்து ஒரு சந்தோஷமா இல்லை ஒரு வருத்தமா, ரமலான் முடியுதுங்கிற வருத்தமான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த vlog முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.